அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. கடைசி வரைக்கும் விஜயகாந்த் பையன்றது பெரிய சிங்கம் புலி என்ன சொன்ன மாதிரிதான் தமிழ்நாடு நல்ல தலைவரை எழுந்தது. சாரி, ஏன்னா நான் அப்பா இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அழுதுட்டு இருக்காங்க. நிறைய பேர் கிண்டல் பண்றான். இந்த உயிர் கடைசி செகண்ட் உலகத்தில் இருக்க அப்பா நினைச்சுட்டே தான் இருப்பேன். எங்க அப்பாவை நினைச்சு தூரம் அழுவேன். அது எந்த அசிங்கமும் இல்லை, எந்த கோலத்தனமும் இல்லை. ஏன்னா நான் தோல்வியை நினைச்ச அழுகல, என்னை சூழ்ச்சியில தோக்கடிக்க அழுகல. எங்க அப்பாவை நினைச்சு எங்க அப்பாவை மிஸ் பண்றேன், நான் அழுவேன். அதுக்கு எந்த இதுவும் இல்லை. நிச்சயம் கேப்டனோட பிளெஸிங் இந்த படத்துக்கு இருக்கும். அங்க இருக்க ஒவ்வொரு போட்டோவும் என்னோட ஸ்கூல் புக்ல நான் படிக்கும் போது எங்க அப்பாவோட போட்டோ ஒவ்வொருத்தையும் எங்களோட ஒரு நோட்லயும் எங்க அப்பாவோட ஸ்டிக்கர், இந்த படங்கள் நான் வரும்போது எல்லாமே நான் பார்த்தேன். கேப்டன் அந்த ட்ரெயின் ஃபைட்ல அந்த குதிரையில வந்து அந்த ரெட் கோட்ல போட்டு சண்டை போடுறதா இருக்கட்டும், குதிரையில வரதா இருக்கட்டும், ஒன்னொன்னும் என்னோட எல்லா 150 படங்கள் நீங்க இன்னைக்கும் எந்த படம் ஒரு செகண்ட் இந்த ஒரு சின்ன சீன் காமிச்சீங்கன்னா கூட இது கேப்டனோட எந்த படம் நான் சொல்ல முடியும். ஏன்னா சின்ன வயசுல இருந்து எங்க அப்பாவை ரசிச்சு 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 எனக்குள்ள ஏத்திக்கிட்டு இந்த இடத்துல நம்ம நிக்கிறோம்னா கேப்டன் எங்கேயும் இல்லை, நம்ம கூட தான் இருக்கார். கேப்டன் ஒரு மிக சிறந்த தலைவர். அவரோட கொள்கைகளையும் லட்சியத்தையும் வெல்வதற்காக தான் இந்த விஜய பிரபா இங்க நான் நிக்கிறேன், எனக்காக இங்க இல்ல. நிச்சயம் இந்த படம் 100 நாட்கள் மேல ஓடணும். அதுக்கு அந்த சப்போர்ட் மீடியா பர்சன்ஸும் சரி, தொண்டர்களும் சரி, ரசிகர்களும் சரி, இப்ப இருக்க ஜெனரேஷன்ஸ் எல்லாருமே இந்த சப்போர்ட் நீங்க பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன். கேப்டன் பிரபாகரன் கிளைமேக்ஸ் படப்பிடிப்பின் போது பிறந்த பிரபாகரன் அவர்கள் இன்று இத்தனை வருடங்களுக்கு பிறகு கேப்டன் பிரபாகரனை ரீரிலீஸ் செய்வது மிகவும் பொருத்தமான ஒன்று. இந்த படத்தின் அறிவிப்பை ஆடி அமாவாசை இன்று கேப்டன் ஆலயத்தில் அன்னி அவர்கள் முன்னிலையில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் இயக்குநர்கள் படைசூழ படத்தின் இயக்குனர் திரு R.K. சிவமணி அவர்கள் இந்த நிகழ்வை சொல்லி பிரபாகரன் அவர்கள் வந்து ரிலீஸ் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அது இன்று நிறைவேறியிருக்கிறது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் புதல்வன் திரு விஜய பிரபாகரன் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். கேப்டன் பிரபாகர் இந்த படம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு தமிழ் சினிமாவில் எவர் கிரீன் படம். இன்னைக்கும் ஒரு அசைக்க முடியாத ஒரு டைட்டில். இந்த குரூ இருக்காங்கன்னா அது மிகையாகாது. அன்னைக்கு கேப்டனும் சரி, பப்பானா லைக் ராவுத்தர் சார் வந்து நான் சின்ன வயசுல பப்பா அப்படின்னு கூப்பிடுவேன். அது ஏன்னு எனக்குன்னு தெரியாது, ஒரு பப்பான்னு தான் அவரை நான் கூப்பிடுவேன். அது பாப்பான்றது வந்து சின்ன வயசுல பப்பாவா மாறிடுச்சு எனக்கு தெரியல, அதனால அதை அப்பான்னு தான் அவரை நான் கூப்பிடுவேன். ஸோ கேப்டனும் ராவுத்தர் பாப்பாவும் 2 பேரும் ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணமா இருந்த செல்வமணி சாரும் இந்த நேரத்தை நான் சொல்லிக்கிறேன். இந்த கேப்டன் பிரபாகரன் நீங்க பாத்தீங்கன்னா இது கேப்டனோட 100வது படம். ஆனா கேப்டன் மறைந்து ரீரிலீஸ் ஆகி இது கேப்டனோட முதல் படமாக நம்ம எல்லாருமே அதை கொண்டாடணும். கேப்டன் நடிச்சது 156 படம், அதுல 100வது படம் கேப்டன் பிரபாகரன் தான் இது முதல் படம். இதே மாதிரி அவர் நடிச்ச 150 படத்துக்கு மேலேயும் இனி ஒரு வருஷம் அதை ரீரிலீஸ் பண்ணி இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கும் இப்ப இருக்க ஜென்ரேஷன் மாதிரி ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு அன்னைக்கு கோல்டன் பீரியட்ல சினிமா இன்னைக்கு வந்து டிஜிட்டலா இருக்கு. அன்னைக்கு ரீல் காலத்துல ரீல்ஸ் செல்வமணி சார் சொன்ன மாதிரி அன்னைக்கு எப்படிலாம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு படைப்பை உருவாக்குனாங்க. இன்னும் இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கும் பிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது ஒரு வந்து ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி இந்த படங்கள் ரீரிலீஸ் பண்ணும்போது தான் அப்பற்பட்ட 80s 90s இருக்க டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்ல எப்படிலாம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்தாங்களோ இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு அது நிச்சயமா அது புரியும்.
இன்னைக்கு இந்த கமலா சினிமால இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். வரும்போது முதல்ல இந்த கமலா தியேட்டர் ஓனர் வந்து நீங்க வெல்கம் டு கமலா அப்படின்னு சொன்னார். சின்ன வயசுல இருந்து கேப்டன் படங்கள் எத்தனையோ படம் இல்ல கமலா தியேட்டர்ல விசில் அடிச்சு நான் பார்த்திருக்கேன். ஞாபகம் இந்த தியேட்டர் எனக்கு கொடுக்குது. பிறகு ராவுத்தர் பப்பாவும் கேப்டனும் எப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து பல படங்கள் அவங்க தயாரிச்சாங்க. அது அதுல 60-70% எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஹிட் அந்த படங்கள் எல்லாமே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேப்டன் பிரபாகர் டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவங்க எல்லாருமே சினிமா ஜாம்பவான்களா இருக்காங்க. நம்ம எல்லாருமே டைம் டிராவல் பண்ணி ஒரு 34 years முன்னாடி போனோம். இன்னைக்கு எல்லாம் எப்படி அவங்களாம் அன்னைக்கு இருந்திருப்பாங்களோ எனக்கு அதே வேகத்தை அதே உத்வேகத்தோட ஒவ்வொருத்தவங்க பேசும்போது அவங்க நான் கண்ணிலையும் அவங்க இதுல நான் பார்த்தேன். இன்னைக்கு ஏன்னா இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் சுப்ரசூரன் சாரா இருக்கட்டும், கேமராமேன் ராஜராஜன் சாரா இருக்கட்டும், ஏன்னா எல்லாருமே எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு பரிச்சயம். எனக்கு எல்லாருமே தெரியும். கேப்டன் இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் மேடையில் இருக்க இந்த படத்துக்காக உழைச்ச ஒவ்வொருத்தையும் கேப்டன் எப்படியெல்லாம் அவங்களை இன்னைக்கு இவங்க எல்லாருமே கேப்டனை பத்தி புகழ்ந்து பேசுறாங்க. ஆனா கேப்டன் ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் முடிச்சு ஒவ்வொரு ஷாட்ல இருந்தும் இன்னைக்கு எப்படி ஃபைட் நடந்து எங்களை எல்லாருமே கூப்பிட்டு எங்களுக்கு சொல்லுவார் அப்பா எப்படிலாம் இந்த படத்தை நாங்க பண்ணிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு மன்சூர் அலி சார் அண்ணன் சாரா இருக்கட்டும், இன்னைக்கு செல்வமணி சாரா இருக்கட்டும், லைக்கத் அலி அண்ணன் சாரா இருக்கட்டும், எல்லாருமே இன்னைக்கு என்னென்ன பேசுறாங்களோ இது எல்லாமே எனக்கு தெரியும். ஏன் நான் சொல்றேன்னா அப்பா வந்து இது ஒண்ணுமே எங்கள்கிட்ட வந்து சின்ன வயசுல எங்களை வந்து ஷேர் பண்ணுவார். எல்லாமே இன்னைக்கு ஷூட்டிங்ல என்ன நடக்குது, இன்னைக்கு எப்படி அந்த ஷார்ட் இன்னைக்கு எப்படி நடந்தது அப்படின்ட்டு. சோ இது எனக்கு வந்து ஒரு டைம் டிராவல் ஆன மாதிரி தான் எனக்கு இருக்கு. இன்னைக்கு ஒரு 30 வயசு மேல இங்க வந்து நான் பேசுறப்போ அன்னைக்கு நான் குழந்தையா இருந்தப்போ என்னெல்லாம் இந்த படத்துக்கு பண்ணாங்களோ எல்லாமே எனக்கு வந்து டைம் டிராவல் இருக்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு இருந்த இளைஞர்கள் இன்னைக்கு ஜாம்பவான்களா இருக்காங்க. இந்த பொறுப்பு இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு நம்ம வந்து இந்த படத்தை நம்ம தூக்கி கொண்டாடணும். இது நம்மளோட பொறுப்பு. ஏன்னா இப்படி இருக்கும் போதுதான் இந்த மாதிரி பல படைப்புகள் இங்க இருக்க யங்ஸ்டர்ஸ் பார்க்க முடியாத படங்கள் இங்க திரும்பி வரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏன் சொல்றேன்னா டெக்னீஷியன்ஸ் நம்ம மேக்கப் மேன் ராஜவனா இருக்கட்டும், இன்னைக்கு நம்மளோட இல்ல நம்மளோட ராஜேந்திரன் காஸ்டியூம் அவரா இருக்கட்டும், எல்லாருமே கேப்டனை ஒவ்வொரு விதமாக ரசித்து தான் இன்னைக்கு கேப்டனாக இன்னைக்கு ஒரு 150 படம் பண்ணிருக்காங்கன்னா இங்க இருக்க ஒவ்வொருத்துக்கும் எல்லா ஒரு கடமையும் பொறுப்பும் இருக்கு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரம்யா கிருஷ்ணன் மேடமா இருக்கட்டும், இன்னைக்கு அந்த ஆட்டமா தேரோட்டம் இன்னைக்கும் அவங்க நடந்து வரும்போது நாங்க பார்த்தேன். எனக்கு அவங்க நடந்து வரும்போதே எனக்கு அந்த பாட்டு மைண்ட்ல எனக்கு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த இளையராஜா சார் மியூசிக் அப்படின்னு அவங்க நடந்து வர மாதிரியே தான் எனக்கு அது இருந்தது. இன்னைக்கு சரத் சார் இன்னைக்கு வந்து சுப்ரீம் ஸ்டாரா இருக்கும்போது இந்த படத்துல இருக்கும்போது நான் அப்படியே அன்னைக்கு அவங்க கனெக்ட் பண்றேன். அன்னைக்கு எவ்வளவு இளமையா ஒரு மிஸ்டர் மெட்ராஸ் அப்படின்னு டைட்டில் எடுத்து அந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கும் போது சரத் சார் இந்த படத்துக்கு எவ்வளவுதான் கஷ்டப்பட்டிருப்பாரு. செல்வமணி சார் சொன்ன கழுத்துல உடஞ்சிருந்து இது ப்ராப்ளம் இருந்தது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மன்சூர் அலிகான் அண்ணன் வந்து அவர் வந்து நான் சின்ன வயசுல இருந்து அவரோட நான் எந்த ஷூட்டிங் போனாலும் என்னை தூக்கி வச்சு விளையாடுவாரு, கொண்டு வர கேப்டன் ஷூட்டிங் முடிச்சு வந்தாலே சண்டை போடுவார். அவருக்கு தெரிஞ்ச விளையாட்டு எல்லாமே ஃபைட் தான். அதுக்கு பிறகு ஒரு சண்டை அப்படின்னா மன்சூர் அலிகான் அவரோட தான். ஏன் நான் சொல்றேன்னா ஷூட்டிங் தாயகம் அப்படின்னு ஒரு படத்துல போறப்போ இவ்வளவு பெரிய மூக்கு இப்படி வச்சுட்டு குண்டு மணாலியில பின்னாடி வந்து பயமுறுத்துறது, எங்களை தூக்கிட்டு போறது, அவங்களோட டாட்டர்ஸ் ரூபியா இருக்கட்டும், இந்த மாதிரி எத்தனையோ பேர் அவங்களோட சின்ன வயசுல நாங்க பழகி இருக்கோம். அவன் கேப்டன் பிரபாகர் அப்படின்னு பண்ணும்போது என்னைக்கு கேப்டன் அவரை உருவாக்குனாரோ கேப்டன் மறைந்த அந்த டிசம்பர் 28 கேப்டன் காலடியிலே கடைசி வரைக்கும் இருந்து கேப்டன் இருந்தலினி சேர்ந்து ஒரு நல்ல உள்ளம்தான் மன்சூர் அலிகான் அவர்கள். இந்த மாதிரி இது வந்து எனக்கு வந்து இது வந்து ஒரு படத்துக்கு நான் வந்து பேசுறணும் இல்ல எங்க டெக்னீஷியன்ஸ் அவங்களுக்கு முன்னாடி பேசணும் எனக்கு இல்ல. இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி தான் எனக்கு தெரியுறாங்க. ஏன்னா செல்வமணி சார் அவர் சொன்ன மாதிரி அவர் எப்பயுமே அவர் கார்ல வருவார், அவர் வீட்டுக்கு போவார், ஹாய் சொல்லுவார், ஹலோ அங்கிள் நாங்க சொல்லுவோம், நாங்க விளையாடிட்டு இருப்போம். சிவா சாரா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நாங்க சின்ன வயசுல இருந்து அவங்களை சுத்தி தான் நாங்க வளர்ந்துருக்கோம். இன்னைக்கு அடுத்த ஒரு தலைமுறை வரும்போது என்னை முன்னிலைப்படுத்தி என்னை கொண்டு வரும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஒரு கௌரவமான ஒரு பெருமையான விஷயமா இதை நான் பாக்குறேன். நிச்சயமாக ஏன்னா நான் எப்பவுமே அப்பா கிட்ட கேட்பேன், எனக்கு எதுக்கு விஜய் பிரபாகரன் பேர் வச்சீங்க, சண்முக பாண்டியன் வச்சு. ஏன்னா ஸ்கூல்ல எல்லாருமே கேட்பாங்க. இருக்கும்போது ஸ்கூல்ல படிக்கும்போது வாட் இஸ் யுவர் ஃபாதர் சர் நேம் லாஸ்ட் நேம் வரும்போது விஜய் பிரபாகர் அப்படின்னு நான் சொல்லுவேன். விஜய் காந்த் எதுக்கு உங்களுக்கு காந்த்னு வைக்கல பிரபாகர்னு வச்சீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. அப்போ நான் சின்ன பையனும் அப்பாட்ட போய் கேட்டேன், எதுக்கு எனக்கு விஜய் பிரபாகரன் பேர் வச்சீங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த படத்தோட 100வது படம் எடுக்கிறப்போ நீ பிறந்த பிறகு இலங்கை விடுதலை புலி பிரபாகர் அவர் நினைவாக நான் இந்த பேரை வச்சேன் அப்படின்னு.
ஆனா இந்த பேரு உனக்கு இப்ப வச்சது உனக்கு புரியாது, நான் நாளைக்கு இல்லைனாலும் இந்த பேர் உன்னை பேர் சொல்லி உனக்கு உயர்த்தும் அப்படின்னாரு. எனக்கு சின்ன வயசா இருந்தா அது எனக்கு பெருசா எனக்கு புரியல. ஆனா இன்னைக்கு இந்த படத்துக்கு வந்து ஆடியோ லான்ச் முன்னாடி உங்கள்கிட்ட பேசும்போதுதான் இந்த செகண்ட் தான் எனக்கு 100% அது வந்து நான் உணர்றேன். ஏன்னா இந்த இப்ப இருக்க ப்ரொடியூசர் நம்ம கார்த்திக் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து போன வாரம் கட்சி ஆபீஸ் என்னை வந்து சந்திச்சு இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா இந்த படத்துக்கு நீங்க வரணும் ஆடியோ லான்ச்ன்றப்போ அன்னைக்கு செல்வமணி சாரும் கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு வந்து மறுப்பும் சொல்ல முடியல. ஏன்னா என்னைக்குமே நான் நோ சொல்ல மாட்டேன், அன்பால கூப்பிட்டாங்க எங்க இருந்தாலும் நான் ஓடி வந்துடுவேன். அன்னைக்கு வந்து கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். செல்வமணி சாரே சொல்றாரு, படத்தோட டைரக்டர் இவரு சொல்லுமா எப்படி பண்றப்போ, ஆனா உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்னு சுற்றுப்பயணம் அன்னைக்கு நம்ம தொடங்க ஆரம்பிச்சிட்டோம். தொடங்குறப்ப எப்படி சொல்றேன்னு தெரியல, முந்தானேத்து பார்சாதன் போன் கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி வரேன் அப்படின்னு சொல்லிருங்கன்ற. நேற்று திருப்பத்தூர்ல பிரச்சாரம் போயிட்டு இருக்கும், பயங்கர மழை, வண்டி வரவே முடியல. என்ன இருந்தாலும் சரி நாளைக்கு பிரச்சாரம் முடிந்து நைட் 10 மணிக்கு மேல கிளம்பி காலையில வந்து சேர்ந்து இன்னைக்கு முன்னாடி வந்து நிக்கிறேன். ஏன்னா இதுதான் கேப்டன் எங்களுக்கு கத்து கொடுத்திருக்கிறார். நீ நம்ம குடும்ப விழாக்கு போறியே இல்லையா எனக்கு கவலை இல்லை, உன்னை அன்பால கூப்பிட்டா நம்ம கட்சிக்காரன் சரி சினிமாக்காரங்க யாரு கூப்பிட்டா அந்த செகண்ட் போய் நிக்கணும். ஒரு வார்த்தை கொடுத்துட்டோம்னா அங்க போய் நிக்கணும். இதுதான் சொல்லுவார், துளசி கூட வாசம் மாறினால் மாறும், ஆனா தவசி ஃபுல்லா வார்த்தை மாறக்கூடாதுன்னா அது இது ஒரு முன்னுதாரணம். இதுக்காக இந்த 35 வருஷத்துக்கு பிறகும் இந்த படம் வந்து இங்க ரிலீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக அப்பா எனக்கு அந்த பேர் வச்சிருக்காரு. இந்த படத்தை கொண்டாவே நீங்க லட்சக்கணக்கான தமிழர்கள் நீங்க உலகம் முழுவதும் இருக்காங்க. இந்த இடத்தில் நான் இன்னைக்கு கேப்டன் இல்ல, அன்னைக்கு நான் போறேன், ஆனா இன்னைக்கு அப்பா நம்ம கூட இல்ல. இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல போய் நிக்கணும், கேப்டன் பதில் நம்ம போய் இருக்கணும். இந்த படத்தை கேப்டன் இல்லாட்டியும் எங்க அப்பாவும் இந்த விஜய் பிரபார் நான் கொண்டாடுவோம் இந்த யூனிட்டோட சேர்ந்து இன்னைக்கு நான் வந்து இருக்கேன். அம்மா கூட சொன்னாங்க, எதுக்கு ஷம்மு தான் சென்னையில் இருக்கா போட்டோம், இல்ல நான் போறேன், நான் வரேன்னு சொல்லிட்டு நான் போறேன், எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி நான் வரேன், முடிச்சுட்டு நாளைக்காக திரும்பியும் வந்து சுற்றுப்பயணம் நான் கலந்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு எந்த படம்னா கூட நான் யோசிச்சிருப்பேன், ஆனா இந்த டைட்டில் இந்த கேப்டன் பிரபாருக்கு இந்த விஜய் பிரபார் கண்டிப்பா வரணும், அப்பா இல்லாத நேரத்தில் இந்த விஜய் பிரபார் கண்டிப்பா இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த விழாவில் நான் பங்கேற்றதுக்கு எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. நான் வாழ்ந்த இந்த வாழ்க்கைக்கு முதல் பலன் நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்து எல்லாருமே என்னை வந்து பிரபாகரன் 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 போது நீ அந்த படத்தப்ப பிறந்த அப்பாங்க இல்ல எமோஷன் ஆகக்கூடாதுன்னு இருக்கு. கேப்டன் எங்கேயும் போல நம்மளோட தான் இருக்கார். இவ்வளவு நேரம் நம்ம எல்லாரும் பேசினாங்களே, இதுதான் கேப்டன். கேப்டன் எல்லார் உள்ளத்திலும் இருக்கார். அதனால முக்கியம் இல்ல, கடைசி வரைக்கும் விஜயகாந்த் பையன்றது பெரிய சிங்கம் புலி என்ன சொன்ன மாதிரிதான் தமிழ்நாடு நல்ல தலைவரை இருந்தது. சாரி, ஏன்னா நான் அப்பா இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அழுதுட்டு இருக்காங்க, நிறைய பேர் கிண்டல் பண்றான். இந்த உயிர் கடைசி செகண்ட் உலகத்தில் இருக்க அப்பா நினைச்சுட்டே தான் இருப்பேன். எங்க அப்பாவை நினைச்சு தூரம் அழுவேன். அது எந்த அசிங்கமும் இல்லை, எந்த கோலத்தனமும் இல்லை. ஏன்னா நான் தோல்வி நினைச்ச அழுகல, என்னை சூழ்ச்சியில தோக்கடிக்க அழுகல. எங்க அப்பாவை நினைச்சு எங்க அப்பாவை மிஸ் பண்றேன், நான் அழுவேன். அதுக்கு எந்த இதுவும் இல்லை. நிச்சயம் கேப்டனோட பிளெஸிங் இந்த படத்துக்கு இருக்கும். அங்க இருக்க ஒவ்வொரு போட்டோவும் என்னோட ஸ்கூல் புக்ல நான் படிக்கும் போது எங்க அப்பாவோட போட்டோ ஒவ்வொருத்தையும் எங்களோட ஒரு நோட்லயும் எங்க அப்பாவோட ஸ்டிக்கர், இந்த படங்கள் நான் வரும்போது எல்லாமே நான் பார்த்தேன். கேப்டன் அந்த ட்ரெயின் ஃபைட்ல அந்த குதிரையில வந்து அந்த ரெட் கோட்ல போட்டு சண்டை போடுறதா இருக்கட்டும், குதிரையில வரதா இருக்கட்டும், ஒன்னொன்னும் என்னோட
எல்லா 150 படங்கள் நீங்க இன்னைக்கு எந்த படம் ஒரு செகண்ட் இந்த ஒரு சின்ன சீன் காமிச்சீங்கன்னா கூட இது கேப்டனோட எந்த படம் நான் சொல்ல முடியும். ஏன்னா சின்ன வயசுல இருந்து எங்க அப்பாவை ரசிச்சு 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 எனக்குள்ள ஏத்திக்கிட்டு இந்த இடத்துல நம்ம நிக்கிறோம்னா கேப்டன் எங்கேயும் இல்லை, நம்ம கூட தான் இருக்கார். கேப்டன் ஒரு மிக சிறந்த தலைவர். அவரோட கொள்கைகளையும் லட்சியத்தையும் வெல்வதற்காக தான் இந்த விஜய பிரபா நான் நிக்கிறேன். எனக்காக இங்க இல்ல. நிச்சயம் இந்த படம் 100 நாட்கள் மேல ஓடணும். அதுக்கு அந்த சப்போர்ட் மீடியா பர்சன்ஸும் சரி, தொண்டர்களும் சரி, ரசிகர்களும் சரி, இப்ப இருக்க ஜெனரேஷன்ஸ் எல்லாருமே இந்த சப்போர்ட் நீங்க பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதனால எல்லாருக்கும் நன்றி. சாரி அழுகுறு கூட சொன்ன அழுகு மன்னிச்சுக்குவாங்க. அதே மாதிரி இவ்வளவு நேரம் மீடியா பர்சன்ஸ் இருந்தீங்க, 11 ஆச்சு. உங்களுக்கும் இந்த நேரத்தை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் சார். வாழ்த்துக்கள். நன்றியை வழங்குவதற்காக ராவுத்தர் பிலிம்ஸ் தயாரிப்பாளர் திரு அபுபக்கர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம். நான் நன்றி உரையை சுருக்கமாக சொல்லிக்கிறேன். இந்த படம் ரிலீஸ் ஆகி 35 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கும் இந்த படத்துக்கு இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்குதுங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். இந்த படம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம். பட் இந்த படத்தோட பேனர்ல என் பேர் இருக்குங்கிறதே எனக்கு ஒரு பெரிய பெருமை தான். அதே மாதிரி எங்கள் அண்ணன் விஜய் பிரபாகர் சொன்ன மாதிரி கேப்டனோட மறைவுங்கிறது அவருக்கு மட்டும் லாஸ் இல்லை, ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் பெரிய லாஸ் தான் அது. இந்த மாதிரி இதுல பேர் வந்தது எனக்கு ரொம்ப பெருமை. அதே மாதிரி இன்னும் இதே மாதிரி புலன் விசாரணை ஆகட்டும், உளவுத்துறை ஆகட்டும், இது எல்லாத்தையும் ரீமாஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட அடுத்தடுத்த இதா இருக்கும். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ரிலீஸ் ஆகஸ்ட் 22ஆம் தேதி திரையரங்குல வெளியாக இருக்கு. கேப்டன் பிரபாகரன் படம் வரும்போது எந்த அளவுக்கு சப்போர்ட்டும் வெற்றியும் கொடுத்தீங்களோ அதே அளவுக்கு இந்த முறையும் வெற்றி கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில கேப்டன் பிரபாகரன் படத்தின் ரீரிலீஸ் விழாவை மிக சிறப்பாக அமைத்துக் கொடுத்த பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி நிறுவனங்கள், சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ.